السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 8 திக்ருகளையும் நாம் ஓதுவோம். மிகவும் முக்கியமான திக்ருகள். இந்த திக்ருகளை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு அவன் பதில் வழங்குகின்றான். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் சீராக்கித் தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான திக்ருகள். இந்த 8 திக்ருகளையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாள் மிகவும் சிறந்த ஒரு நாள். யார் இந்த ஜும்ஆவுடைய நாளில் நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு சென்று அங்கே இமாம் ஹுத்பா ஓதுகின்ற பொழுது அந்த ஹுத்பாவை காது தாழ்த்தி கேட்டு ஜும்ஆவினுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றுகிறாரோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஒவ்வொரு காலடிக்கும் அல்லாஹ் பல வருடங்கள் நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவுடைய நாளின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த ஜும்ஆவுடைய நாள், இதிலே ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆகின்றது. அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சில இமாம்களினுடைய கருத்து ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் என்பதாகும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். இந்த நேரம் துஆ ஏற்கப்படக்கூடிய அந்த நேரமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி வைப்பான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 8 துஆவும் மிக முக்கியமான ஒரு துஆ. பல சிறப்புகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய துஆவாக இந்த 8 துஆக்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய இஸ்ம்களை உள்ளடக்கியதாக, இஸ்திக்ஃபார்களை உள்ளடக்கியதாக, அதே போன்று தஸ்பீஹ்களை உள்ளடக்கியதாக இந்த 8 துஆக்களும் இருக்கின்றது. அதில் முதலாவது துஆ என்னவென்றால், யா முஸப்பிபல் அஸ்பாப் யா ரஹீம் யா ரஹ்மான். யா முஸப்பிபல் அஸ்பாப் யா ரஹீம் யா ரஹ்மான் என்று வரக்கூடிய இந்த துஆ அல்லாஹ்வினுடைய இஸ்ம்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவிகளை வழங்குவான். அதே போன்று இரண்டாவது துஆ என்னவென்றால், யா மலிக்கு யா குத்தூசு யா சலாம். யா மலிக்கு
யா குத்தூசு, யா சலாம். இந்த 3 வார்த்தைகளும் அல்லாஹ்வினுடைய இஸ்ம். இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை கபூல் செய்கின்றான். அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமங்கள் அல்லாஹ்வினுடைய தன்மைகளை, சிஃபத்துகளை, வல்லமைகளை கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான். அதே போன்று 3வது துஆ என்னவென்றால், அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அதூபு இலைஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 தடவைகள் அல்லது 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி வ அதூபு இலைஹ் என்ற இந்த இஸ்திக்ஃபாரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஓதி வந்திருக்கிறார்கள். அதே போன்று 4வது துஆ என்னவென்றால், யாதல் ஜலாலி வல் இக்ராம், யா அஸீஸு, யா ஜப்பாரு, யா முத்தகப்பிர். யாதல் ஜலாலி வல் இக்ராம், யா அஸீஸு, யா ஜப்பாரு, யா முத்தகப்பிர். அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமங்கள். அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமங்களை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். அதே போன்று 5வது துஆ என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இன்னல்லாஹ அலா குல்லி ஷை. லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இன்னல்லாஹ அலா குல்லி ஷை என்று வரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு கலிமா. இதனையும் நாம் ஓதுவோம். அதே போன்று 6வது, கதீருன் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீத். கதீருன் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று வரக்கூடிய இந்த துஆ மிகவும் சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த துஆ, அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த துஆ, யா ஹய்யு யா கய்யூம் என்ற அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அடுத்த துஆ 7வது துஆ என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹு சுப்ஹானல் ஹலீமுல் கரீம், லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹு சுப்ஹானல் ஹலீமுல் கரீம், லா இலாஹ இல்லல்லாஹ். இதுவும் மிகச் சிறந்த ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று 8வது துஆ என்னவென்றால், சுப்ஹானல் ஃபத்தாஹில் அலீம். சுப்ஹானல் ஃபத்தாஹில் அலீம் என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹ். இந்த 8 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய துஆக்கள். இதனை நாம் இந்த ஜும்ஆவுடைய நாள் ஃபஜ்ருக்கு பின்னால் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள் என்று இமாம்கள் கூறுகின்ற அந்த ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம். அதே போன்று ஜும்ஆவுடைய நாள் இமாம் ஹுத்பா ஓதுகின்ற அந்த 2 ஹுத்பாக்களுக்கும் நடுவில் உள்ள அந்த நேரம், அஸ்ருக்கு பின்னால் உள்ள நேரம். இந்த நேரங்களில் நாம் இந்த துஆக்களை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.